நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேனி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தமட்டிலும் அங்கு யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது, யார் மிக அதிக அளவுக்கு வாக்கு வங்கியில் பெற்று இரண்டாம் இடத்தில் இருப்பார்கள் என்று பல்வேறு தகவல்களை நமக்கு வந்திருக்கிறது. இப்போ ஓபிஎஸ் கூடவே இருந்த முறுக்கு ஓடை ராமர் என்பவர் இப்போ அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். முறுக்கு ஓடை ராமர் என்பவர் அதிமுகவினுடைய கிழக்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார். அதே போல் உசிலம்பட்டி மகேந்திரன் அவர்கள் அமமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போயிட்டார். டிடிவி தினகரன் சொன்னார் இல்லையா, நாங்கள் கலட்டி போட்ட கோவணம் என்று. அவர் அதிமுகவுக்கு போயிட்டார். அவருக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி தான் இருப்பார். எம்பி எலெக்ஷனுக்கும் சீட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் மகாதேவன் அவருடைய மகள் முத்துலட்சுமி வெங்கடேஷ் மாவட்ட இணைச் செயலாளராக இருக்காங்க. அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல துட்டு செலவு பண்ணக்கூடியவர். இன்றைக்கி ஒரு 25 கோடி 20 கோடி செலவு பண்ணக்கூடிய தகுதியான ஆளை தான் எம்பி தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி வாய்ப்பு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படியான ஒரு சூழல். ஓபிஎஸ் கூடவே இருந்தவர் தான் ராஜ்யசபா எம்பி மற்றும் முன்னாள் எம்எல்ஏ அப்படிங்கிறது மாதிரியான எல்லா பதவிகளையும் பகிர்ந்து வந்தவர். மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கிறார் ஜக்கையன். இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்றால் இவர்களும் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யாருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறான்னு தெரியல. ஏற்கனவே மூப்பனார் கட்சியில் இருந்தவர் தான் மகாதேவன். அவர் ஏற்கனவே மூப்பனார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர். அவருடைய மகள் முத்துலட்சுமி மாவட்ட இணைச் செயலாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் சீட்டு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் இதில் முறுக்கு ஓடை ராமரும் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராமல் முறுக்கு ஓடை ராமர் அவரும் போட்டி களத்தில் இருக்கார். ஓபிஎஸ் கூடவே இருந்தவர். அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஓபிஎஸ் வார்டு பகுதியிலே பெரியகுளம் நகராட்சியிலே கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் தான் இந்த முத்துலட்சுமி வெங்கடேஷ். ஆக இவர் செல்வாக்கு பெற்றவர். பணபலத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நல்ல செல்வாக்கு பெற்றவர். பன்னீர்செல்வத்தை விட கூடுதலாக மக்கள் செல்வாக்கு உள்ளவர் என்ற கருத்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் அன்னப்பிரகாஷ் இவர் வட புதுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராகவும் இருக்கிறார். எம்பி வேட்பாளராக இவர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அன்னப்பிரகாஷ் ஒன்றிய செயலாளர் தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கில் மிகவும் அதிகமானவர். அதாவது ஏற்கனவே பல கட்டங்களில் பன்னீர்செல்வம் அவர்களால் பழிவாங்கப்பட்டவர் தான் இந்த அன்னப்பிரகாஷ் என்று சொல்லப்படுகிறது. இந்த அன்னப்பிரகாஷ் அவர்களுக்கு இந்த எம்பி தேர்தலில் சீட்டு கிடைச்சா நன்றாக இருக்கும். நிச்சயமாக டிடிவி தினகரனை எதிர்த்து ஒரு வலிமையோடு அந்த தேர்தலில் களத்தில் களங்காணக்கூடிய ஒரு அருமையான மனிதர், நல்ல திறமசாலி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கார், டிடிவி தினகரன் இருக்கார், அல்லது அன்னப்பிரகாஷ் இருக்காங்க, முத்துலட்சுமி வெங்கடேஷ் இருக்காங்க, முறுக்கு ஓடை ராமர் இருக்காங்க. இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் இருந்தாலும் கூட இவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு உள்கட்சி உள்குத்து வேலைகள் நடக்காமல் இவர்கள் அரசியலை சந்திப்பார்களாம். ஒருவேளை முறுக்கு ஓடை ராமருக்கு சீட்டு கிடைச்சா என்னாகும், முத்துலட்சுமி மாவட்ட இணைச்செயலாளருக்கு கிடைச்சா என்னாகும், அன்னப்பிரகாஷ் இவங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கிடைச்சாலும் இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக வேலை பார்ப்பாங்கன்னா நிச்சயம் வேலை பார்ப்பாங்க. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா டிடிவி தினகரனை வீழ்த்துவது தான் நோக்கம். தங்க தமிழ்ச்செல்வன் கூட வெற்றி பெற்றாலும் அதை பற்றி இவர்களுக்கு கவலை இல்லை. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்னன்னா தான் கட்சியில் இருக்கிறவங்க வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்வாங்க. யாராக இருந்தாலும் தான் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது எல்லோருக்குமே இயல்பான ஒன்று தான். ஆனால் இந்த இடத்துல டிடிவி தினகரன் தோற்றாக வேண்டும். அதற்குண்டான அனைத்து வேலைகளையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். அதே வேளையில் தேனி எம்பி தொகுதியில் நிச்சயமாக இந்த முறை முஸ்லீம் ஓட்டுகள் கிடைக்காது. எப்படியா இருந்தாலும் பாஜக கூட்டணி தான். ஏன்னா அப்படிங்கிற பொழுது முஸ்லீம் ஓட்டுகள் கிடைக்காது. உள்ளடி வேலைகளை ரவீந்திரநாத்தோட ஆதரவாளர்களே பார்ப்பாங்க. ஏன்னா இவர் கல்லறு, அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மறவர் இருக்காங்க. இன்னும் மற்ற சமுதாய மக்கள்லாம் நாயுடு நாயக்கர் தெலுங்கு சாதி சமுதாயம் இருந்தது. தேவேந்திர ஓட்டுலாம் இருக்குது. தேவேந்திரர் ஓட்டு டிடிவி தினகரனுக்கு கிடைக்குமானா அங்கே சிக்கல். அந்த ஓட்டுகள் எங்கே போகுது? இந்த ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி எல்லாம் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் போகும். அங்கே இவங்க இருக்கிறவங்களுக்கு ஓட்டு கிடைக்குமா? டிடிவி தினகரனோட இவங்க கூட்டணியில் இருந்தாலும் கிடைக்குமானா அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஏனென்று சொன்னால் டிடிவி தினகரனை முக்குளத்தூரின் தலைவராக நினைத்து கொண்டு ஒரு ஜாதி கட்சி போல வலம் வந்து கொண்டு இருக்கிறார்கள் பல இடங்களில். ஏன்னா அப்படித்தான்
நம்ம ஏற்கனவே சொன்னால் தென் மாவட்ட பகுதியில் பெரும்பாலும் இந்த தேவேந்திரர் ஓட்டு வந்து நிச்சயமாக டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ராமநாடில் இவங்க பையன் ரெண்டாவது பையன் ஜெயபிரதீப் நின்னாலும் கூட அங்கே கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவுங்கிறாங்க. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் ரவீந்திரநாத் ஓபிஎஸோட இன்னொரு வாரிசு ஜெயபிரதீப் நிற்கும் போது அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கள் அங்கே வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. அங்கே அன்வர் ராஜா நிற்கிறார். அதை பற்றின செய்தியை நம்ம அப்புறம் வெளியிடுறோம். இந்த தேனி நாடாளுமன்ற தொகுதியில் நிச்சயமாக தங்க தமிழ்ச்செல்வன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான அத்தனை வியூகங்களையும் அவர் அமைத்திருக்கிறார். ஒன்றிய வாரியாக அனைத்து பேரூராட்சி வாரியாக பல்வேறு இடங்களில் களத்தை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். டிடிவி தினகரனுக்கு மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு மக்கள் செல்வர் என்ற பேச்செல்லாம் இங்கே எப்போதைக்கு இல்லை. அதுக்கான வாய்ப்புன்னா அது ஆர்கே நகர் தொகுதியோடு முடிஞ்சு போச்சு. ஆர்கே நகரில் 20 ரூபா கொடுத்தாரா கொடுக்கலையாங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். அவருக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, அடுத்து 9 தோல்வி பழனிசாமி என்று பல்வேறு விமர்சனங்கள் எல்லாருமே வைத்திருந்தாலும் கூட அந்த ஆர்கே நகர் தேர்தலை தாண்டி டிடிவி தினகரன் எந்த இடத்துலையும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறலை. கோயில்பட்டியில் தோற்றுட்டார். அவர் சார்ந்தவர்கள் பல இடங்களில் கவுன்சிலர் ஆகியிருக்காங்க. இப்போ திருச்சியில் செந்தில்நாதன் கவுன்சிலர் ஆகியிருக்காரு மாநகரத்தில். அதே போல் சேகர் வந்து பேரூராட்சி தலைவராக இருக்கார். அவர் அதிமுகவுக்கு போயிட்டார். எவர் ஒருவரையும் தனக்காக உழைப்பவர்களை தக்க வைத்து கொள்ள மனப்பக்குவம் டிடிவி தினகரனுக்கு கிடையாது. அதாவது தேனி மாவட்டத்தில் தேனி கர்ணன் போல டிடிவி தினகரனுக்கு குரல் கொடுத்து உழைத்தவர்கள் எவருமே கிடையாது. நான் கூட டிடிவி தினகரனுக்கு பேரவை ஆரம்பித்தேன், உழைச்சேன். ஆனால் என்னை விட பல மடங்கு கூடுதலாக உழைத்தவர், பல வழக்குகளை சந்தித்தவர் வந்து தேனி கர்ணன். அப்படிப்பட்ட தேனி கர்ணனுக்கு டிடிவி தினகரன் முக்கியத்துவம் கொடுக்காம கழட்டி விட்டார். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா ஜனார்த்தனன் போன்ற பக்கத்திலே இருந்து கட்சியை சீரழித்த ஜனார்த்தனன், அப்புறம் மாணிக்கராஜா, ஆட்டு வித்தால் ஆடாதவர் எவரும் உண்டு என்பது போல கேட்பார் பேச்சை கேட்டு தான் டிடிவி தினகரன் இந்த அளவுக்கு மோசம் போயிட்டார் அப்படிங்கிறது தான் என்னுடைய பலமான குற்றச்சாட்டு. டிடிவி தினகரனுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை அதிக அளவுக்கு கொண்டு போனதில் நானும் ஒருத்தன். அதை தாண்டி தேனி கர்ணன் வந்து பெரிய அளவுக்கு உழைச்சார். அவரை மதிக்கிறது மட்டும் இல்லை, அவரை நிராகரிக்கும் போக்கில் பல இடங்களில் டிடிவி தினகரன் செயல்பட்டார். மனம் நொந்து போய் இந்த அளவுக்கு நம்ம மனவாடுன்னு நினச்சி இந்த அளவுக்கு உழைச்சுமே இந்த அளவுக்கு பண்ணிட்டார் டிடிவி தினகரன் என்று நொந்து போய் அம்மையார் சசிகலா அவருடைய தம்பி திவாகர் அவரோடு அண்ணா திராவிடர் கழகம் என்ற ஒரு கட்சியில் போய் இணைஞ்சிட்டார். இன்றைக்கி வந்து யூடியூப்பில் கொஞ்சம் பிரபலமாக அரசியல் விமர்சகராக இருக்கார். சிறப்பாக செயல்பட்டுருக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், மாற்று கருத்தில். ஆனால் இப்படி தன்னை நம்பி வந்தவர்களெல்லாம் நிராகரித்து டிடிவி தினகரன் என்ன சுகம் கண்டு இருக்கிறார்? எந்த ஆர்கே நகர் தேர்தலுக்கு பிறகு எந்த இடத்துலையாவது வெற்றி பெற்று இருக்கிறாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. இவர் வந்து மாணிக்கராஜா, மனோகரன், சீனிவாசன், இன்னும் பல பேர், ரெங்கசாமி போன்றவர்கள்லாம் நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தகன்னு மின்றீங்கன்னு உசுப்பேத்தி விட்டு ஆளை காலி பண்ணிட்டாங்க. அரசியலில் இனி பெரிய அளவுக்கு இப்போ தேமுதிக விஜயகாந்த் கூட இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஒரு 8% ஓட்டுக்கு மேலே வரப்போகுதுங்கிறாங்க. ஆனால் டிடிவி தினகரனுக்கு 4-5க்கு மேலே தாண்டறதுக்கான வாய்ப்பு இல்லை. பணம் செலவு பண்ணணுமே, துட்டு இறக்கி விடணுமே. எங்கே கொண்டு போய் நீங்கள் ரெங்கசாமி கிட்ட ஒரு 100 கோடி கொடுங்க பணத்தை, அப்படியே ஒரு 20 கோடி மட்டும் வெளியில் விட்டுட்டு 80 கோடி அமைக்கிடுவார். சீனிவாசன் அது மாதிரி தான். அதே மாதிரி திருச்சியில் மனோகரன் அது மாதிரி தான் பல கோடி ரூபா ஆட்டையை போட்டாங்க. அப்படியே ஆட்டையை போட்டுகிறவர்களையும் பணத்தை பதுக்குகிறவர்களையும் தான் டிடிவி தினகரன் நம்புவார். அதனால தான் டிடிவி தினகரன் அவர்களுக்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் இந்த முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னா அவர் முறையாக அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை முறையாக மதித்து அவர்கள்ட்ட ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னு இந்தப்பா அவனுக்கு 5 லட்சம், பேரூர் கழக செயலாளர் இருக்காரா இந்தப்பா அவனுக்கு 10 லட்சம், ஊராட்சி செயலாளர் இருக்காரா இந்த அவனுக்கு 50,000 அல்லது 1 லட்சம், இப்படி எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்துட்டு தேர்தலுக்குன்னு ஒதுக்குற நிதியில் நீ எடுத்து செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு போனார்னா அவர் ஜெயிக்கிறதுக்கு போராடி வெற்றியும் பெறலாமல் இருக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்த முறை தாராளமயமாக இந்த முறையை கையாள வேண்டும். ஒன்றிய செயலரே, பேரூர் கழக செயலரே எல்லாத்துக்கும் ஒரு தொகையை கொடுத்துட்டு தேர்தலுக்குன்னு வரக்கூடிய பணத்தில் எடுக்காத அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை பண்ணுனா அந்தந்த ஒன்றிய செயலர் ஏற்கனவே கடனில் இருப்பான், அவன் கொஞ்சம் கடனை அடைச்சிக்குவான். ஊராட்சி செயலாளர், கிளை செயலாளர்லாம் அவனும் ஒரு 10 ரூபா பணத்தை பார்க்கணும்ல. எல்லோருக்குமே வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அதையெல்லாம் இந்த அரசியல்வாதிகள் பெருசாக நினைக்கிறதில்ல. மொத்தமாக கொண்டு போய் திருச்சியில் தஞ்சாவூரில் ரெங்கசாமி இருக்காரா, திருச்சியில் மனோகரன் இருக்காரா, அந்த ஒரு 50 கோடி கொடுத்துறது. அவர் ஒரு 30 கோடி எடுத்துகிட்டு மீதி ஒன்றிய செயலர்கிட்ட கொடுத்துறது. அவன் ஒன்று எடுத்துகிட்டு இன்னொன்று கொடுக்குறது. இதே மாதிரி தான் பணம் போகும். எம்பி தேர்தலில் 2019 இப்படித்தான் ரெங்கசாமி பல்காக ஆட்டையை போட்டார், மனோகரன் ஆட்டையை போட்டார். பல்காக ஆட்டையை போட்டு தினகரனை மொட்டையடிச்சு விட்டாங்க. தினகரன்ட்ட தான் போய் கேட்டிருக்காங்க ஒரு சில பேர், என்னங்க இந்த பணத்தை வந்து இப்படி எடுத்துட்டாங்களே, அது எப்படியே வந்த பணம் எப்படியே போயிட்டு போகுது, ஏன் விட்டு பணமா யார் அது அம்மையார் சசிகலாட்ட வாங்கின பணம் தானே,
1500 கோடி இவர் கை காசு போட்டால் கொடுத்தாரு, அல்லது இவர் கோடியா இன்றைக்கி 50,000 கோடிக்கு மேலே சொத்து வச்சுருக்காரு. இவருடைய சொந்த பணமா? ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொந்த பணமாக இருக்குது. எல்லாமே நம்மளுடைய பணம், மக்களுடைய வரி பணம் தான் இன்றைக்கி டிடிவி தினகரன் பல ஆயிரம் கோடி இருக்குது. ஆகையினால இவர்களெல்லாம் மனசு ஒன்றிய செயலருக்கு இவ்வளவு, மாவட்ட செயலருக்கு இவ்வளோன்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு தேர்தலில் நின்னாங்கன்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி தினகரன் ஒருபோதும் கை காசு போட்டு செலவு பண்ண மாட்டார். திமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மறைமுகமாக ஏதாவது பணம் வாங்குவார் தவிர, பாஜக ஏதாவது மறைமுகமாக பணம் வாங்குவார் தவிர, தான் சொந்த கை காசு போட்டு ஒரு ஒன்றிய செயலருக்கு எந்த அவனுக்கு இன்னொரு காரு ஒரு 5 லட்சம் காசு எல்லாம் ஒன்றிய செயலருக்கு அந்த மாதிரி கொடுப்பாரா? மனசு இருக்கா? பண்ணவே மாட்டார். சும்மா அதெல்லாம் மக்கள் செல்வருங்கிறதுலாம் சும்மா. நான் அது நம்மளை மாதிரி ஆள் நம்பி மோசம் போனார், அவ்வளோதான். அப்படித்தான் டிடிவி தினகரன் கதை இருக்குது. இதையெல்லாம் பொய்யாக்குகிற வகையில் உண்மையாகவே ஒரு மக்கள் செல்வருங்கிற முறையில் ஒவ்வொரு ஒன்றிய செயலாளரும் கூப்பிட்டு, அப்பா 6 சட்டமன்ற தொகுதி வரும் ஒரு எம்பி தொகுதிக்கு, 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும் ஒரு இன்னோவா காரு, ஒரு 50 லட்சம் பணம், அல்லது ஒரு 20 லட்சம் 10 லட்சம் பணம் அப்படி ஒதுக்கி விட்டு தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய நிதியிலேருந்து 10 பைசா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நின்னார்னா இவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா சுத்தமாக கிடையவே கிடையாது. அந்த இடத்துல தங்க தமிழ்ச்செல்வன் இந்த வியூகத்தை கையில் எடுத்திருப்பதாகவும், ஒன்றிய செயலாளருக்கு ஒரு தொகை, கிளை செயலாளருக்கு ஒரு தொகை, ஒன்றிய இளைஞர் நீல இருக்கியா அந்த அவனுக்கு ஒரு 50,000 எப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு பட்டியல் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட மோதக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கக்கூடிய அளவு யாராக இருக்கணும்? அதிமுகவில் நாம் தான் சொல்கிறோம், முத்துலட்சுமி வெங்கடேஷ் வலுவாக பணத்தை இறக்கக்கூடியவங்க, ஒரு 25 கோடி 30 கோடி செலவு பண்ணக்கூடிய வலுவாக இருக்காங்க. ஆனால் டிடிவி தினகரன் செலவு பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா 300 கோடி அந்த செலவு பண்ணினா தான் தோராயமாக டிடிவி தினகரன் ஒரு 250 கோடி 300 கோடி செலவு பண்ணத்தான் அவர் எம்பி ஆக முடியும். சும்மா 100 கோடியெல்லாம் செலவு பண்ணால் அது மாவட்ட செயலருக்கே பணம் பத்தாது. மாவட்ட செயலர் இன்னும் ஆட்களை எல்லாம் வறட்சியில் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வாழ்வாதாரம்னு ஒன்று இருக்குல்ல. தினகரன் மட்டும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒருத்தட்ட பணம் வாங்கிக்குவார், இப்போ மற்றவங்கள்ட்டலாம் பணம் வாங்கக்கூடாதா அப்படின்னு அமமுக கட்சியில் உள்ளவங்களே என்கிட்ட வாட்ஸ்அப் காலில் பேசுகிறாங்க. தினகரன் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எங்களுக்கு வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முறுக்குவோடை ராமருக்கு ஓட்டு சீட்டு கிடைக்குமா? மாவட்ட செயலராக இருக்கார். அடுத்து ஓபிஎஸ் கூடவே இருந்த அரசியல் பண்ண ஜக்கையன் மேற்கு மாவட்ட செயலராக இருக்கார். அவருக்கான வாய்ப்பு இருக்குமா? இந்த 2 பேர் மாவட்ட செயலர், ஒருத்தர் கிழக்கு மாவட்ட செயலர், ஒருத்தர் மேற்கு மாவட்ட செயலர். மாவட்ட இணை செயலாளராக, அதுவும் ஓபிஎஸ் வார்டு பகுதியிலே கவுன்சிலராக இருக்கார். ஓபிஎஸ் வார்டு பகுதியிலே உள்ளாட்சியில் கவுன்சிலராக இருக்கக்கூடியவர் தான் அதிமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட இணை செயலாளர். நகர வார்டில் கவுன்சிலராக இருக்கார். மிகப்பெரிய ஒரு மக்கள் சக்தி. அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை விட இந்த முத்துலட்சுமிக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. அதை தாண்டி அன்னப்பிரகாஷ் அவர்களுக்கு, அன்னப்பிரகாஷ் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தால் பலமுறை பழிவாங்கப்பட்டவர். ஓ பன்னீர்செல்வம் இந்த அன்னப்பிரகாஷை பலமுறை பழிவாங்கி இருக்கிறார். அதனால் நொந்து நூடுல்ஸ் ஆகி அதையும், அதாவது ஒரு மீன் எப்படி எதிர்நீச்சல் போட்டு தன்னை பாதுகாத்து கொள்ளுமோ அந்த அளவுக்கு அரசியலில் தொடர்ந்து அவர் பயணித்ததுனால அவர் ஊராட்சி மன்ற தலைவராகவும் தொடர்ந்து இருக்கிற வடபுதுப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவராக அவருக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது. 3 பேர், முறுக்குவோடை ராமர், முத்துலட்சுமி, ஜக்கையன், அன்னப்பிரகாஷ், இந்த ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. இந்த 4 பேர்த்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. டிடிவி தினகரன் கடுமையாக இது பண்ணால் தான் வெற்றி பெற முடியும். அதே நேரத்தில் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கூடுதலாக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. என்ன நடக்க போகிறது இன்னும் அடுத்தடுத்து தேனி எம்பி தொகுதியை பற்றி செய்திகளை நம்ம வெளியிட தயாராக இருக்கும். நன்றி, வணக்கம்.